Okay. Hare Krishna. Hare Krishna devotees. Hare Krishna. யார் யார்கிட்ட தமிழ்ல புக் இருக்கோ அவசியம் வந்து வாசிச்சுக்கணுங்க. ஐ திங்க் ஜானகிராமன் பிரபுஜி, புஷ்பம் மாதாஜி அண்ட் ஜெயஸ்ரீ மாதாஜி, சோ தட் அந்த ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல ஸ்லைட்ல உள்ளது அப்படியே நம்ம வாசிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? இன்னும் தமிழ்ல வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் புரிதல் இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அது என்னோட அபிப்பிராயம். இல்ல அப்படின்னு இங்கிலீஷ்லயே நம்ம அப்படி வாசிக்கிறதுனால வாசிச்சிருக்கோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் கபிலதேவி பார்த்துட்டு இருக்கோம். சாங்கிய பிலாசபி, உடல்ல ஆத்மா அப்படின்றதுதான் நம்ம வந்துட்டு பார்க்கிறது. அதுல வந்துட்டு மொத்தம் 18 அத்தியாயங்கள் டீச்சிங்ஸ் ஆஃப் கபிலதேவ்ல பிரபுபாதா எழுதுன அந்த குட்டி புக்ல வந்துட்டு 18 அத்தியாயங்கள் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. பகவத்கீதை மாதிரியே தான் இல்லைங்களா? அதுல நம்ம வந்துட்டு இப்ப வந்து 10வது அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாகவதத்துல 3வது கேண்டோல வர ஸ்லோகங்கள். சரிங்களா? ஐ திங்க் 25வது அத்தியாயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம பார்த்துட்டு வரோம். அதுதான் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து எப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு கைடன்ஸ் வேணுமோ, அழுக்காம சலிக்காம பகவான் வந்து நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ கைடன்ஸ் வேணும், ஃபாலன் சோல்ஸ் நம்ம இங்க கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக அந்த இரக்கத்தோட காருண்ய குணத்தோட பகவான் வந்து நமக்கு அவதாரம் பண்ணி நமக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்றதுதான். அவங்களோட அவதாரங்கள்லாம் ஏதோ அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகல அதுக்காக நமக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒண்ணுமே நம்ம மேல உள்ள அக்கறையினால அப்படின்றதுதான். இந்த டீச்சிங்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, பகவத்கீதை கொடுக்குறாங்க, பாகவதம் கொடுக்குறாங்க, கபில உபதேசம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல். 3வது கேண்டோல எத்தனாவது சாப்டர் சொன்னீங்க? 25வது அத்தியாயத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே வரும் மாதாஜி. எல்லா ஸ்லோகங்களும் கவர் ஆகாது, ஓரளவுக்கு அப்படியே வரும். 25ஆ? ஆமா, அதுல வந்து 18வது ஸ்லோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாதாஜி. இது சரிங்களா? அதுல 3வது காண்டத்துல 25வது அத்தியாயத்துல. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ நம்ம வந்துட்டு எப்பயுமே அந்த ஒரு உணர்வு பகவான் நமக்காக, இன்னும் சொல்ல போனா நமக்காக அப்படின்றதுல அதை கொஞ்சம் அழுத்தமாவே எடுத்துக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம நன்மைக்காக பகவான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து அந்த உணர்வோட நம்ம புரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையிலும் கொண்டு வரணும் அப்படின்றது அங்க தாத்பரியம். அந்த பாவம் பகவத்கீதை கேட்கிறோம்னா அர்ஜுனர் பக்கத்துல இருந்து அப்படின்றது. இப்ப தேவகூதி அம்மாக்கு பக்கத்துல இருந்து நம்ம கேட்கிறோம். அவங்க ஒரு இன்னசென்ட்டா தன்னோட வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா அதுல ஒரு முழுமையை அடைஞ்சு ஒரு விரக்தி வந்துருச்சு. அப்ப அவங்க வந்துட்டு கபிலர்கிட்ட உபதேசம் கேட்கிறாங்க. அப்ப நம்மளும் அந்த ஒரு மனநிலை, ஏன்னா அதனாலதான் அவங்களோட அந்த லேமெண்டேஷன் நம்ம பிரத்யேகமா பார்த்தோம். டீச்சிங்ஸ் ஆஃப் கபிலதேவி இல்லைனாலும் அந்த ஒரு சீன், அந்த ஒரு மூடு கிரியேட் ஆகிறதுக்காக தான் நம்ம அதை பார்த்தோம். சோ அந்த வகையில தேவகூதி அம்மாவோட மனநிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவங்க கூடவே இருந்து அதே ஒரு மனநிலையில நம்மளும் அதை உள்வாங்கணும். ஏன்னா இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் அவங்க கேட்டு அதன்படிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நல்லபடியா ஃபாலோ பண்ணி அவங்க முக்தி அடைஞ்சாங்கன்றத பாக்குறோம் இல்லைங்களா? நம்மளும் அப்ப அதே எண்ணத்தோட நல்லபடியா உள்வாங்கணும் அப்படின்றத அங்க தாத்பரியம். அந்த வகையில நம்ம வந்துட்டு 9 அத்தியாயங்கள் நல்லபடியா நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்னா எதற்காக வந்துட்டு கபிலரா அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வேணும், அது பகவான் தான் சுப்ரீம் யோகி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பகவானோட ஆக்டிவிட்டிஸ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு குரு அவசியம் தேவை அப்படின்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கபிலர் இருந்துட்டு தேவகூதி அம்மாவை இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் தேவகூதி அம்மாவோட டிசைர் என்ன, அதாவது ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு அந்த ஆசை அவங்க மனசுல துளிர் விட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கும். அப்புறம் கபிலர் வந்து அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி, ஆத்ம தத்துவத்தை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. பக்தி யோகம் தான் இருக்கிறதுல சிறந்த யோகம்ன்றத கொடுத்திருந்தாங்க. அப்ப பக்தி யோகத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா பியூரிபிகேஷன் பண்ணணும், நம்மளோட மனதையும் புலன்களையும்.
நம்ம பியூரிபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பியூரிபிகேஷன் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம உணர்வு நம்மளால நல்லபடியா ஆத்ம நிலைப்பாட்டுல உணர முடியும் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? சோ எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்துட்டு இங்க பாத்துட்டு வரோம். சோ அந்த வகையில போன வாரத்துல எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பியூரிபிகேஷன் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மனதை நம்ம எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணணும், என்ன பண்ணணும் இல்லைங்களா? அதுல அனர்த்தங்கள் இருக்கு, அப்புறம் நிறைய நம்ம இக்னோரன்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அறியாமை இருக்கு, அப்புறம் நிறைய பாபங்களோட அந்த இதுவும் இருக்கு, சுவடுகளும் இருக்கு. அப்படின்னும் போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பியூரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த விஷயங்கள் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்போ இப்ப வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மாதிரி பியூரிபிகேஷன் ஆகும்போது ஆத்மா நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுங்க மாதாஜி, இங்க மழை வேற பெய்யுது, அந்த சத்தம் வேற. அதான் இல்ல அவங்களே மியூட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு கவனிக்கல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அந்த வகையில நம்ம வந்துட்டு போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம பியூரிபிகேஷன் எப்படி சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் ஆத்மாவை நம்ம பாக்குறோம், ஆத்மா எப்படிப்பட்டதுன்றதையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்பயுமே ஒளிரக்கூடியது, எப்பயும் பகவானுக்கு கட்டுப்பாட்டுல உள்ளது. பகவான் வந்து இன்ஃபினைட் அப்படின்றத பார்த்தோம், ஆத்மா வந்து இன்ஃபினைட் ஸ்மெல் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஏன் பகவானுக்கு தான் பக்தி பண்ணணும் இப்படின்ற விஷயத்துல நம்ம பிரபுபாதா மூலியமா நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம எந்த நிலையில வந்திருக்கோம் அப்படின்னா, உபதேசத்துல பக்தி யோகம் தான் சிறந்தது உபதேசத்துல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மனமும் புலனும் தூய்மைப்படணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தூய்மைப்படுத்துறதுன்றது எல்லாமே நம்ம வந்துட்டு இப்ப தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அது அப்படி நம்ம பிராக்டிக்கலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆத்மா அப்படின்றத நம்ம வந்துட்டோம், அந்த ஆத்ம உணர்வு அப்படின்றதுல நம்ம தெளிவாயிருக்கோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இப்ப ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் ஏற்படும். இந்த ஜட உலக விஷயங்கள்ல இருந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படும். இதுதான் இந்த நிலைப்பாடு. இந்த பியூரிபிகேஷனுக்கு அப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டதுன்றதை நம்ம உணர்ந்து யாருக்கு பக்தி பண்ணணும், தேவர்களுக்கு எல்லாம் பக்தி பண்றதுன்றதை விட பகவானுக்கு தான் பக்தி பண்ணணும். எதனால பகவானுக்கு பக்தி பண்ணணும் இதெல்லாம் நம்ம போன வாரமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம எந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம்னா, ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் நமக்கு ஏற்படணும், மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட் இந்த ஜட உலக விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு விலகல் இருக்கணும், அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஈர்ப்பு இது இருக்கணும். அததான் நம்ம இந்த 10வது அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். அதுல 18வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மாதாஜி புஷ்பம் மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க வாசிச்சு ஒரு கொஞ்சம் அப்புறம் நீங்க அடுத்தது அவசியம் வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவசியம் மாதாஜி. புஷ்பம் மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா 18வது ஸ்லோகம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரேயர் சொல்லிட்டீங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி. நம்ம இப்போ மங்களாச்சரண் வாசிச்சிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते. सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्तदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புஷ்பா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. 10ஆம் அத்தியாயம் ஆன்மீகத்தில் பற்றுதலும் ஜட பற்று அறுத்தலும். பதம் 18. ஞான வைராகியுக்தேன பக்தியுக்தேன சாதமனா பரிஷ்யத்யூதானசீனம் பிரகிருதிம் ச கதௌஷம். சாரி மாதாஜி. பொருளுரை. அத்தகைய தன்னுணர்வு நிலையில் பக்தி தொண்டில் ஞானமும் வைராகியமும் பயில்வதால் ஒருவன் எல்லாவற்றையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறான். ஜட ஆதிக்கம் அவனை மிகவும் குறைவாகவே பாதிக்கிறது. கருத்துரை. ஒரு குறிப்பிட்ட நோயின் கிருமிகள் பலவீனமானவனை எளிதில் தாக்குவது போல் ஜட இயற்கை அல்லது மாயையின் பிரபாவம் பலவீனமான கட்டுண்ட ஆத்மாவை பாதிக்கக்கூடும். ஆனால் முக்தி அடைந்த ஆத்மாவை பாதிக்காது. முக்தி நிலை தன்னுணர்வு பெற்ற நிலையாகும். ஒருவன் அறிவாலும் வைராகியத்தாலும் தன் ஆதார நிலையை அறிகிறான். அறிவு ஞானம் இல்லாமல் தன்னிலை அறிவது சாத்தியமல்ல. தான் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளின் அணு அளவிலான இணைப்பிரியா அம்சம் என்ற அறிவு ஒருவனை கட்டுண்ட ஜட வாழ்வில் பற்றற்றவனாக செய்கிறது. இது பக்தி தொண்டின் ஆரம்பம். ஒருவன் ஜட மாசுக்களில் இருந்து விடுபட்டால் அன்றி பிரபுவின் பக்தி தொண்டில் ஈடுபட இயலாது. எனவே இந்த பதத்தில் ஞான வைராகிய யுக்தேன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவன் தன் ஆதார நிலையை முற்றிலும் உணர்ந்தவனாய் துறவு வாழ்வை மேற்கொண்டு ஜட கவர்ச்சியிலிருந்து விடுபடும் போது பரிசுத்தமான பக்தி தொண்டின் மூலம் பக்தி யுக்தேன அவன் தன்னை பிரபுவின் அன்பார்ந்த சேவகனாக ஆக்கிக் கொள்ள முடியும். பரிபட்சதி என்றால் அவன் எல்லாவற்றையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் என்று பொருள். அப்போது ஜட இயற்கையின் பாதிப்பு அநேகமாக அற்று போகிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்ம பூத பிரசன்னாத்மா. ஒருவன் தன்னுணர்வு பெறும்போது அவன் மகிழ்ச்சி உடையவனாய் ஜட இயற்கையின் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டவனாக இருக்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு வருத்தமோ தீவிர ஆசையோ ஏற்படுவது இல்லை. அந்த நிலையை பகவான் மத் பக்திம் லபதேபராம் என்று குறிப்பிடுகிறார். அது பக்தி தொண்டின் உண்மையான ஆரம்பம். அது போலவே நாரத பஞ்சாராத்திரத்திலும் புலன்கள் பரிசுத்தம் அடையும் போது அவற்றை பிரபுவின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது சாத்தியம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜட மாசு படிந்திருப்பவன் பக்தனாக இயலாது. கட்டுண்ட நிலையில் நாம் ஜட இயற்கையின் பாதிப்புக்கு உள்ளாகிறோம். தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் ஆகியவை ஜட இயற்கையின் முக்குணங்கள் என்பதை ஏற்கனவே நாம் ஆராய்ந்துள்ளோம். சத்வகுணம் தமோகுணம் மற்றும் ரஜோகுணத்தை விட உயர்வானது. எவ்வாறெனில் சத்வகுண தளத்தில் இருக்கும் போது நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமாகிறது. அதன் மூலம் குணங்களை முற்றிலும் கடந்த நிலையை அடைகிறோம். இந்த யுகத்தில் மக்கள் பொதுவாக கீழ்நிலை குணங்களான தமோ மற்றும் ரஜோ குணங்களின் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இந்த குணங்களில் இருக்கும்போது கிருஷ்ணருக்கு சேவை புரிவது சாத்தியமல்ல. யாருக்காவது சேவை செய்ய வேண்டியது தம் ஆதார நிலை. எனவே கிருஷ்ணருக்கு சேவை செய்யாத போது மாயைக்கு சேவை செய்கிறோம். எவ்வாறாயினும் நாம் எஜமானர்கள் ஆவதற்கு இல்லை. நான் எஜமானன், யாருக்கும் சேவை செய்பவன் அல்ல என்று யாராலும் சொல்லிக் கொள்ள முடியும். யாரால் சொல்லிக் கொள்ள முடியும்? நம் குடும்பம், சமுதாயம், நாடு, வியாபாரம் போன்ற ஏதாவது ஒன்றுக்கு நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்வதற்கு ஏதாவது கிடைக்காவிடில் உடனே சென்று ஒரு பூனை அல்லது நாயை வாங்கி அதற்கு சேவை செய்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கரண்ட் போயிடுச்சு மாதாஜி. சாரி மாதாஜி. மழை பெய்யறதுனால கரண்ட் போயிடுச்சு. மாதாஜி வாசிக்க சொல்லுது மாதாஜி. சாரி. சாரி எல்லாம் வேண்டாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தது வாசிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் மனம், புலன்கள் பியூரிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா அது எப்படிப்பட்டது, அதோட பொசிஷன் என்ன அப்படின்றது நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா என்ன நம்மளோட புரிதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் ஏற்படணும், ஜட உலக விஷயங்கள்ல நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட் ஏற்படணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு ரிலேட்டடான ஸ்லோகங்கள் தான் நம்ம பிரபுபாதாவோட போதனைகளின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில 18வது ஸ்லோகத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன் தட் பொசிஷன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், இப்ப ஆத்மா நல்லா அப்படி ஒளிர்வோட மிளிர்வோட இருக்கு, சரிங்களா? எப்பயும் நித்தியமானதா இருக்கு, பிரகாசமா. ஆனா வந்து பகவானுக்கு இணை கிடையாது, அது ரொம்ப ஒரு சிறிய ஒரு சக்தியோட இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். பை பிராக்டிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெனோன்சியேஷன் இன் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தேவி, நம்ம இந்த இது வந்துட்டு பாகவத மகாத்மியம்ல கூட நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? யமுனை ஆற்று பக்கத்துல வந்துட்டு ஒரு எங்கன்னு ஒரு லேடி சோகமா இருப்பாங்க. அப்ப பக்கத்துல வந்து 2 வயசான ஒரு 2 பேர் வந்து அப்படியே உறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நாரதர் வந்து கேட்பாங்களாம், நீங்க யாரு? நீங்க பார்க்க ரொம்ப யங்கா இருக்கீங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு வயதானவங்களா இருக்காங்க, ஆனா இவங்களும் தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ உடனே அவங்க சொல்லுவாங்களா, என்னோட பேர் தான் பக்தி, இவங்க 2 பேரும் ஞானமும் வைராகியமும் அப்படின்னு சொல்லி கலியுகத்துல இந்த மாதிரி வந்துட்டு இவங்க 2, அதாவது எப்பயுமே பக்தி அப்படின்னும் போதே அது என்னன்னா ஞானம் அது அவசியமா இருக்கணும். அதுக்கப்புறம் வைராக்கியம், இந்த ஜட உலகத்திலே நம்மள விலக்கி வச்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வைராக்கியம், டிட்டாச்மெண்ட், இது 2ம் சேர்ந்து இணைஞ்சிருந்தாதான் பக்தி நல்லபடியா மிளிரும் இல்லைங்களா? சோ அதனால இவங்க 2 பேரும் உறங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதனால என்ன ஆயிடும்னா, முக்தி தேவி வந்துட்டு கலியுகம் வந்துருச்சு, இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, ஏன்னா யாரும் வந்து முக்திக்கு ஆசைப்பட மாட்டாங்கன்னு அவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்களாம். அப்ப நாரதர்கிட்ட வந்து பக்தி தேவி வந்துட்டு இந்த மாதிரி வந்து முறையிடுவாங்கல்ல, நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதுல இருந்து அப்படியே பாகவதம் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பாக்குறோம். அந்த மாதிரி பை பிராக்டிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெனோன்சியேஷன், நாலேஜ் ஞானமும் வைராகியமும் இன் டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவை மூலமா நம்ம பண்ண ஒன் சீஸ் எவ்ரிதிங் இன் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? நமக்கு அந்த அறியாமை, இல்யூஷன், மாயைன்றது ஏற்படாது. நமக்கு இப்ப எதெல்லாம் பிரதானமா தெரியுது, இந்த சரீரம் சார்ந்த விஷயம்தான் நம்ம கூட எப்பயுமே நித்தியமா இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அளவு கடந்த அன்பு பற்று வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஏற்படாது. நம்ம பக்தி சேவையில நாலேஜும் அந்த பற்று நிலையும் இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து சரியான புரிதல்ல இருக்கும். ஆத்மா, பகவான், பக்தி, இதுல நம்ம நித்தியமா இருப்போம். ஆனா அதே சமயத்துல இந்த ஜட உலக விஷயங்கள்ல பற்றற்று இருப்போம், ஆனா எல்லாத்தையும் அன்போட இருப்போம். ஆனா பற்றுதல் இல்லாம நம்ம கடமைகளை நம்ம நல்லபடியா செய்வோம். இந்த மாதிரி ஒரு சரியான முறையில நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். He becomes indifferent to material existence. அந்த மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்ஸ் acts less powerfully upon him. அப்ப நம்மள இந்த மாயா சக்தி வந்து நல்லபடியா தாக்காது. நம்ம வந்துட்டு அந்த ஆத்ம நிலையில இருக்கும்போது, பக்தியில நல்ல வைராகியத்தோட நாலேஜோட நம்ம இருக்கும்போது, நம்ம சரியான புரிதல்ல இருக்கும்போது மாயையோட ஆதிக்கம் வந்து நம்ம மேல படியாது அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அதுக்கு வந்து பிரபுபாதா என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தவங்க வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்குதான் நோய் டக்குன்னு வந்துரும் இல்லைங்களா? இப்ப கொரோனா கூட வந்துச்சு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சில பேர் வந்துட்டு உடலை விட்டாங்க, சிலவங்க வந்துட்டு அதுல இருந்து மீண்டு வந்தாங்க, சிலவங்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி யாருக்கு வந்துட்டு அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்காங்களோ அவங்களதான் வந்துட்டு அந்த நோய் வந்து தாக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஜட சக்தி அப்படின்றதும் வந்துட்டு எந்த ஆத்மா வந்து எந்த லிவிங் என்டிட்டி வந்து ஆத்ம நிலைப்பாட்டுல இல்லையோ, அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல இல்லையோ அவங்களதான் வந்து என்ன பண்ணும், அது தாக்கும், பாதிக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அப்ப அதான் இங்க நம்ம பாக்குறோம். illusionary energy can act on the weaker conditioned soul but not on the liberated soul அப்படின்றத பாக்குறோம். அப்ப செல்ஃப் ரிலேஷன் இஸ் த பொசிஷன் ஆஃப் த லிபரேட்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப யார் ஒருத்தங்க ஆத்ம உணர்வுல இருக்காங்களோ அவங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, இந்த ஜட உலகத்துல இருந்தாலும் சரி, ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் சரி, அவங்க முக்தி அடைஞ்ச நிலையில தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்களால சரியான அந்த புரிதலோட இருக்க முடியுது. நித்தியமானது ஆத்மா, பகவான், அவங்களுக்கு நம்ம பக்தி பண்ணணும். இந்த ஜட உலக விஷயங்கள் அதுக்காக யாரையும் வெறுக்க கூடாது, எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்போட இருக்கணும், ஆனா பற்றுதல் இல்லாம இருக்கணும், எதையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு தெளிவான கண்ணோட்டத்துல அவங்களால தன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும். ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்.
நம்ம ஆத்மாவோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன? பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுன்னா எது பகவானுக்கு தேவை, நம்ம அவங்கள பூர்த்தி பண்றோம் அப்படி கிடையாது. நம்மளோட பாதுகாப்புக்காக, நம்மளோட பியூரிபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுறோம். நமக்காக செய்யறதுதான் பக்தி சேவைன்றது. சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நம்ம என்ன பண்றோம்? பை நாலேஜ் அண்ட் வைராகியா. வைராகியன்றது ரினவுன்சியேஷன், பற்றற்று இருக்கிறது, அந்த ஸ்திரமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டிட்டாச்மெண்டோட இருக்கிறது, அதுதான் வந்துட்டு வைராகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் நாலேஜ் ஒன் கேனாட் ஹேவ் ரியலைசேஷன். இப்ப நம்மளுக்கு இவ்வளவு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, பரம்பரை மூலயமா நம்ம பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறோம், பாகவதம், அப்புறம் குந்தி பிரேயர்ஸ் பாக்குறோம், கபிலர் உபதேசங்கள் பாக்குறோம். இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது இல்லைங்களா. சரி, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்கும், பகவானுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த ஜட உலகங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அப்ப வித்தவுட் நாலேஜ் இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் இல்லைன்னா, பகவத்கீதை, பாகவதம், கபிலர் உபதேசம் இந்த மாதிரிலாம் இல்லைன்னா நம்மளால வந்துட்டு ரியலைஸ் பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணிருப்போம்? பசு பட்சி மாதிரி நம்மளுக்கு மார்க்கமே தெரியாது, எதுக்கு பிறக்கிறோம் இறக்குறோம்னு தெரியாம, ஆனா அதே கஷ்டத்துல நம்ம உழண்டுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. சுக்ருதி மூலியமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்ப நல்லபடியா நம்மளுக்கு நாலேஜ் பரம்பரை மூலியமா அதுவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ வித்தவுட் நாலேஜ் ஒன் கேனாட் ஹேவ் ரியலைசேஷன். த ரியலைசேஷன் that one is the infinitesimal part and parcel of the supreme spirit makes one understand to material one unattached to material condition life அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரியலைசேஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாலேஜ் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், பகவானோட அங்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவானும் நம்மளும் சமம் கிடையாது. பகவான் இன்ஃபினைட், நம்ம இன்ஃபினைட் சிமல். அப்படின்னா வந்து பகவான் வந்து இன்ஃபினைட்னா ஒரு கட்டுக்குள்ள இல்லாதவங்க, சரிங்களா. அவங்க வந்து அன்லிமிட்டட், ரொம்ப பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தவங்க, சுப்ரீம் யோகி, சுப்ரீம் டிரான்சென்டென்டல் மாஸ்டர், எல்லாமே உயர்ந்த நிலை பகவானது. ஆத்மான்றது பகவானோட அம்சத்துல, ஆனா கொஞ்சம் சக்தியில நம்ம இருப்போம், பகவானோட கட்டுப்பாட்டுல இருப்போம் அப்படின்ற விஷயத்துல நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஒன் அன்அட்டாச்டு டு மெட்டீரியல் கண்டிஷன் லைஃப்ல நம்ம விலகி இருப்போம். எதனால நம்மளுக்கு அந்த இது ஏற்படுது? இந்த ஜட உலகம் நித்தியமானதல்ல, டெம்பரவரி. நம்ம இங்க என்னென்ன நம்ம அனுபவிக்கிறோமோ எதுவுமே நம்மளோடது கிடையாது. இறக்குற வரைக்கும் தான் நம்மளுது, அதுக்கப்புறம் அது எதுவுமே நம்மளோடது கிடையாது, நம்மளோட சரீரத்தையும் சேர்த்து. அப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல நம்ம எப்படி வருவோம்? இதை கேட்க கேட்க, ஏன்னா பிரபுபத்தாயிட்டு ஒருத்தவங்க கேட்பாங்களாம், எப்ப பார்த்தாலும் நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்றீங்களே, எதனால அது திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் இவ்வளவு தூரம் சொன்னேனே, அது உன்னால உணர்ந்து அதே மாதிரியே உன்னால இப்ப உணர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டப்ப, இன்னும் அந்த நிலைப்பாட்டுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. அது வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது என்ன ஆகும்? ஏன்னா நம்மளோட அந்த ஆழ் மனசுல அந்த மாதிரி நம்மளோட இந்த ஜட உலக விஷயங்கள், அந்த அட்டாச்மெண்ட் வந்து அவ்வளவு வேரூன்றி இருக்குமா. ஏன்னா பல ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஜட உலகத்து விஷயத்திலே நம்ம நித்தியம்னு நினைச்சு நம்ம புலன்களை திருப்தி பண்ணி நம்ம பழகிட்டோம் இல்லையா. அதனால ரொம்ப வேரூன்றி இருக்குமா அந்த ஆசைகள்லாம். அப்ப அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள், நாலேஜ் நம்ம வந்துட்டு பரம்பரை மூலமா பகவான் நமக்காக அவதாரம் பண்ணி நமக்காக தான் இல்லையா அப்படின்னும் போது இவ்வளவு உபதேசங்கள்லாம் சலிப்பே தட்டாம ஒவ்வொரு தடவையும் வராங்களே, எதற்காக? நமக்காக. அப்போ அந்த மாதிரி நாலேஜ் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு என்ன ஏற்படும்? அந்த அன்அட்டாச்மெண்ட் நமக்கு ஏற்படும் அப்படின்றத பாக்குறோம். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது, இந்த ரியலைசேஷன், இந்த நாலேஜ் நம்மளுக்கு வரும்போது, நம்ம டிவோஷனல் சர்வீஸ்ல இந்த ஆரம்ப கட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. அன்லெஸ் ஒன் இஸ் லிபரேட்டட் ஃப்ரம் மெட்டீரியல் கண்டாமினேஷன். ஆனா இந்த மாதிரி மெட்டீரியல் விஷயங்கள்ல இருந்து நம்ம விலக்கிக்கல அப்படின்னா, இதுதான் உடலே பிரதானம், நான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸே பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் தான் நம்ம இருப்போம். ஒன் கேனாட் என்கேஜ் இன் தி டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் த லார்ட். இன் திஸ் வேர்ஸ் அந்த மாதிரி நம்மளோட நிலைப்பாடு வந்துரும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரியலைசேஷனுக்கு வந்து நம்ம பகவானுக்கு பக்தியில நம்மள ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் therefore it is stated ஞான வைராகிய யுக்தேன, when one is in the full knowledge of one's constitutional position. நம்மளோட அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்றது சோலோட அந்த பொசிஷன்,
அது நிலை நிலை என்ன அப்படின்னு நம்ம நல்லபடியா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா பக்தி பண்றது பகவானுக்கு அப்படின்றது. அண்ட் இஸ் இன் த ரினவுன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப். அதே சமயத்துல இந்த ஜட உலக விஷயங்களை நம்மள பற்றற்று வச்சுக்கிறது அப்படின்றது. டிட்டாச்டு ஃப்ரம் மெட்டீரியல் அட்ராக்ஷன். தென் பை பியூர் டிவோஷனல் சர்வீஸ். இந்த மாதிரி நம்மளோட சோலோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம நித்தியமா நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்திலே நம்மளை விலக்கி நம்மளை வச்சுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஏற்படும்? பியூர் டிவோஷனல் சர்வீஸ் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பியூர் டிவோஷனல் சர்வீஸ்னாலையும் நம்மளால இந்த ஒரு 2 நிலையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்றதுதான். சரிங்களா? அப்ப பக்தி யுக்தி என்ன? He can engage himself as a loving servant of the Lord அப்படின்றது. ஏன்னா நம்ம இந்த பர்பட்ல நம்ம பார்க்கும்போது டிவோஷனல் சர்வீஸ் மூலியமா நம்மளுக்கு என்ன ஏற்படும்? டிட்டாச்மெண்ட் அண்ட் இது அட்டாச்மெண்ட் டு ஸ்பிரிச்சுவல் அது நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி நம்ம நாலேஜ் கெயின் பண்ண அந்த வைராக்கியத்தோட இருக்க நம்மளுக்கு பக்தி ஆகும், நம்மளுக்கு நல்லபடியா ஒரு முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம கண்டினியூஸா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பக்தி யுக்தினை he can engage himself as a loving servant of the Lord அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். பரிபஷ்யதி அப்படின்னு மீன்ஸ் தட் he can see everything in its right perspective அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். The influence of material nature become almost nil. இந்த மாதிரி யார் இருக்காங்களோ detached and attached towards detached from material thing, attached towards பகவான். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஜட உலக சக்தி அவங்கள ஒன்னும் பாதிக்காம இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும் இந்த மாயா சக்தினால. சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு பகவத்கீதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? when one is self realized he becomes happy. நமக்கு எப்படி இருக்கும்? அந்த பரமானந்த நிலை நம்மளால உணர முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஜட உலக தாக்கங்கள் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். at that time he is free from lamentation and hankering. நம்ம கிட்ட இப்ப அந்த இருக்கு இல்லைங்களா கவலைகள் ஏக்கங்கள்லாம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா பக்தியில கவலைகள் ஏக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இஷ்டம் இல்லையா? நம்ம இன்னும் எவ்வளவு வேணாலும் பக்தி பண்ணலாம். பகவானா அதை எதுவுமே நிராகரிக்கப்படுறதில்ல. சின்ன துளி பக்தி கூட பகவானுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அணில் என்ன பண்ணுச்சு? அதோட சக்திக்கு ஏத்த மாதிரி அந்த மண்ணுல தண்ணியில குதிச்சுட்டு மணல்ல உருண்டுட்டு போய் பாலத்தை கட்டுறதுக்கு உதவி பண்ணுச்சு இல்லையா? பகவானுக்கு அதுக்கு மேலேயே என்ன ஏற்பட்டுச்சு? அன்பு ஏற்பட்டுச்சுன்றதை பாக்குறோம். அந்த வகையில நம்மளுக்கு பக்தியில இந்த கவலை அப்புறம் ஏக்கம் இதெல்லாம் இருக்காது. நம்ம எப்படி இருப்போம்? பரமானந்த நிலையில இருப்போம். The Lord states that position as மத் பக்தி லபதே பராம் அப்படின்னு பாக்குறோம். the real beginning of devotional service. அப்ப எப்படி இருப்போம்? நம்ம ரொம்ப பரமானந்தத்தோட இருப்போம். Similarly, it is confirmed in the Narada Pancharatra that when the senses are purified. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன அத்தியாயத்துல பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் சென்சஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எப்படி பண்ணணும்ன்றதையும் பிரபுபாதர் நமக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. They can then be engaged in devotional service of the Lord. One who is attached to material contamination cannot be a devotee. அப்ப யாரு ஒருத்தவங்க இந்த ஜட உலக விஷயத்தோட சம்பந்தத்தோட இருக்காங்களோ, அதுவும் இந்த 6 எனிமிஸ் பாக்குறோம் இல்லைங்களா? காம லோப மோக மதம் ஆச்சரியம் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு எப்பயும் இந்த ஜட உலக விஷயங்கள்ல ஆசைப்பட்டுக்கிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால டிவோட்டியா ஆக முடியாது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த 6 அனர்த்தங்கள்ல இருந்து நம்மளை விலக்கிக்கிட்டு ஆசைகள்ல இருந்து நம்மளை விலக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். we are influenced by material nature. நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும், சரிங்களா, இந்த பந்தப்பட்ட ஆத்மாவா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஏற்படும்? இந்த முக்குணங்களோட தாக்கங்கள் நம்மளை எப்பயுமே பாதிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா குட்னஸ் இஸ் சுப்பீரியர் டு இக்னோரன்ஸ் அண்ட் பேஷன். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம். அதுல குட்னஸ் அந்த சத்துவகுணம் தான் இருக்கலே உயர்ந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். எதனாலன்னா சத்துவகுணத்தோட அடையாளமா நம்ம 14th சாப்டர் என்ன பாக்குறோம்? சத்துவகுணத்துல யார் இருக்காங்களோ அவங்களால நாலேஜ நல்லபடியா கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியான முறையில பார்த்தல், புரிதல், கேட்டல் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பாக்குறோம். ரஜகுணம் தமகுணத்துல அது ஏற்படாது. அதனால சத்துவகுணத்துல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த 3 குணத்துல நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்துல நம்ம நாலேஜ் கெயின் பண்றோம். அப்ப நம்மளுக்கு சரியான முறையில அந்த கேட்டல், புரிதல் இதெல்லாம் ஏற்படும். அப்ப நமக்கு அதுல இருந்து நம்மளால பக்தி நல்லபடியா பகவானுக்கு நம்மளால பண்ண முடியும். அதனால நம்ம எப்பயுமே குட்னஸ் மோட்ல இருக்கணும். we can come to understand கிருஷ்ணா, பகவானை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கும் பட்சத்துல நம்ம இந்த மோட்ஸ் குணங்களை நம்ம
கிராஸ் ஓவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுல நம்ம கடந்து வந்துடுறோம் அப்படின்றத பாக்குறோம். இன் திஸ் ஏஜ் பீப்புள் ஆர் ஜென்ரலி இன்ஃபுளுன்ஸ்ட் பை த லோவர் மோட்ஸ். அந்த இக்னோரன்ட் பேஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் கலியுகத்துல. அப்ப அதோட தாக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? பகவானுக்கு நம்மளால பக்தி சேவையில ஈடுபட முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய. ஏன்னா நம்ம இப்ப கூட நம்ம யார்கிட்டயாவது போய் பகவத்கீதை கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கன்னா, அதனால எனக்கு என்ன கிடைக்கும், நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பக்தி சேவைக்கு வர்றதுக்கு ரொம்பவே விருப்பம் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா இந்த கலியுகத்துல இக்னோரன்ட் பேஷன் மட்டும் தான் அதிகமா இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் டு சர்வ் சம்ஒன். அப்ப அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? ஏன்னா சர்வீஸ்ன்றது நம்மளோட பேசிக் நேச்சர். நம்ம யாருக்காவது சேவை பண்ணணும். ஒண்ணு நம்ம புலன்களுக்கு, இல்லைன்னா நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம சேவை பண்றதுன்றது நம்மளோட இயல்பு இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனே சர்வீஸ் தான். அந்த சர்வீஸை நம்ம பகவானுக்கு பண்ணோம்னா நமக்கு பியூரிபிகேஷன் ஏற்படும். பிறப்பிறப்பு சுழற்சியில நம்ம வெளியில வருவோம். அதே நம்ம பகவானுக்கு பண்ணலைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஜட உலக விஷயங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருப்போம். வி சர்வ் மாயா. இந்த மாயா சக்திக்கு நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். we cannot become master. ஆனா இங்க நம்ம மாஸ்டர் ஆக முடியாது. இப்ப நம்ம கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ண பண்ண என்ன ஆகும்? கிருஷ்ணரையே கட்ட முடியும். அவங்கள குச்சி எடுத்துட்டு போய் மிரட்ட முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி கோபாஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்கள்ட்ட ஃபன் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்கள அழ வச்சு வேடிக்கை பாக்குறது இதெல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம அன்பையும் நம்ம காட்ட முடியும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட உரிமையா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அதிகாரம் பண்ணிக்கிற அளவு கூட நமக்கு இருக்கு இல்லைங்களா? மிரட்டுறது, பயமுத்துறது இதெல்லாம் கூட நம்மளால பண்ண முடியலாம். ஆனா இங்க நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? we cannot become master. we can say that he is a master. நம்ம பார்ப்போம், நம்ம வீட்டுல நம்ம தான் வந்துட்டு உயர்ந்தவங்க, ஆபீஸ்ல நம்ம தான் உயர்ந்தவங்க, பாஸ் அப்படின்லாம் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருப்போம். இப்ப ஆபீஸ்ல மாஸ்டரா இருந்தாலும், அதாவது ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? அவங்க குழந்தைங்களுக்கும் மனைவிக்கெல்லாம் அவங்க சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க அன்பை வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க, அவங்களோட அவங்கள திருப்தி பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த வகையில நம்ம ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக, கண்ட்ரிக்காக இத மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சேவை பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இஃப் ஒன் cannot find anything to serve, சரி இந்த மாதிரி நான் யாருக்குமே பண்ணல, நான் தனி ஆளு, எனக்கு வந்து எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, கண்ட்ரி கிடையாது, சொசைட்டி கிடையாது, நான் யாருக்கும் சேவை பண்ண மாட்டேன் அப்படின்னு தனியா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க? அவங்க பொழுது போகணும் இல்லையா? அப்போ ஒரு கேட் டாக வாங்கி வச்சுட்டு அதுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கான தேவைகள்லாம் அதை பூர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சர்வீஸ் பண்றதுன்றது நம்மளோட பேசிக் நேச்சர். இட் இஸ் பிகாஸ் சர்வீஸ் அவர் நேச்சர் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். we are simply lacking the knowledge of where to direct the service. அப்ப நம்ம சர்வீஸ் அப்படின்றது நம்மளோட பேசிக் நேச்சர். அதை நம்ம யாருக்கு பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அது யாருக்கு பண்ணணும்? சர்வீஸ் இஸ் மென்ட் டு பி ரெண்டர்ட் டு கிருஷ்ணா. பகவானுக்கு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட நம்ம பண்ணும்போது நமக்கு நாலேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு பியூரிபிகேஷன் ஏற்படும், பிறப்பிறப்பு சுழற்சியில நம்ம வெளியில வந்துடும் இல்லையா? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் we are serving our lusty desire, not கிருஷ்ணா. அதே நம்ம இந்த மெட்டீரியல் விஷயத்துல அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஆசைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுலயே நம்ம இருப்போம். நம்ம கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. we are deriving no pleasure from this. நம்ம நிறைய ஆசைகள் படுறோம், அதனால நம்மளுக்கு சந்தோஷங்கள் ஏற்படுதா அப்படின்னா நிறைய. குழந்தைங்கன்னா கூட நம்மளுக்கு பரிபூர்ணமா சந்தோஷமா இருக்கான்னா சில இடத்துல அதுலயும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது? கொஞ்சம் அப்படி ஒரு இது வந்துடுது இல்லைங்களா? வேதனை வந்துடுது இல்லைங்களா? அந்த வகையில இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு நம்ம ஆசையை நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா கூட அது நம்ம உடம்புக்கு கெடுதலா வந்துடும் இல்லைங்களா? சோ எந்த இடத்துல நம்ம சந்தோஷம்னு போனாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மைன்யூட்டா என்ன ஆயிடும்? ஒரு கசப்பான அனுபவம் நம்மளுக்கு வந்துருது. So we are deriving no pleasure from this. ஏன்னா ஜட உலக ஆசைகளே எப்படின்னு சொல்லியிருக்காங்க? பிளிக்கரிங்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி தொடர்ந்து நம்மளால ஒரே விஷயத்தையும் நம்ம வந்துட்டு லயிச்சு நம்மளால அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் போர் அடிச்சிடும், அடுத்தது அப்படின்னு போகும் இல்லைங்களா? மறுபடியும் அடுத்தது அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கும் ஜட உலக ஆசைகள். we are also serving in the office or in some employment in order to get some money. இல்ல பணத்துக்காக நம்ம ஆபீஸ்ல எல்லாம் வேலை செய்யறோம். in this case we are serving money, not the person அப்படி நம்ம இங்க பாக்குறோம். thus in the material world we serve the senses and money. in any case service is there, we must serve அப்படி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம சர்வீஸ் அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஆட்டிடியூடு. ஆனா அதை நம்ம
மெட்டீரியல் விஷயத்துக்காக பண்ணாம நம்ம பகவானுக்காக பண்ணணும்ன்றது நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெயஸ்ரீ மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? பத்மா மாதாஜி இப்போ தமிழ்ல ஜெயஸ்ரீ மாதாஜி புக் வச்சிருக்காங்க, அதனால அவங்க வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு கொடுக்குறீங்களா மாதாஜி? Yes, Mataji, you can proceed. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவங்க கொஞ்சம் வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல வாசிச்சு கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஜெயஸ்ரீ மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? இருக்காங்களா? ஜெயஸ்ரீ மாதாஜி இருக்காங்களா? இல்லையா? ஓகே. பத்மா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? அந்த வாசுதேவையில இருந்தா? எஸ் மாதாஜி. ஆக்சுவலி இதுல இருந்து மாதாஜி, ஆக்சுவலி the only master in Krishna is Krishna. Actually, the only master is Krishna. Eke Ishvara Krishna Hara Sabha Prate Chaitanya Satamridam Adi 5.142. All the demigods, human beings, animals, trees, and everything else are servants. Self-realization is realizing that one is the eternal servant of Krishna and that one is duty is to serve him. Self-realization is not thinking Aham Brahmasmi. I have become Brahman, Bhagavan. How can we become Bhagavan? If we are Bhagavan, we are actually the supreme powerful one. If this is the case, why are we in a miserable condition? Why are we under the influence of Maya? Does Bhagavan come under the influence of Maya? No. Krishna says specifically in Bhagavad Gita that Prakriti, Maya is working under his direction. Maya is the maid servant of Krishna, and if we are the servants of Maya, how can we be Krishna Bhagavan? When we come to our spiritual senses, we can understand that we are erroneously engaged in Maya service, and that our duty is to engage in Krishna's service. This is self-realization. As a state the self-realization. As stated, Jnana Vairagya Yuktena, real understanding is knowing oneself to be the servant of Krishna, no one else, because we are under illusion. We are serving Kama, Lobha, Moha, Matsarya, lust and greed without benefit and without pleasure. Kamadinam Kadida Palita Duroni Deshai. There is no limit to the unwanted orders of fleshly desires. Bhakti Rasamrita Sindhu 3.2.25. When we come to the understanding that our pleasure lies in serving Krishna only, we have attained Jnana Vairagya. Therefore, in Srimad Bhagavatam 1.2.7, it is stated, Vasudeva Bhagavati Bhakti Yoge Prayojitana Jnaneti Asu Vairagya Jnanam Cha Yed Adidukam. By rendering devotion service unto the Supreme Personality of Godhead, Sri Krishna, one immediately acquires causeless knowledge and detachment from the world. If one engages in the service of Vasudeva, Krishna, this knowledge comes and one becomes a Mahatma. A Mahatma is one who realizes that Krishna is everything. Again, Mataji, he does not. A Mahatma cannot be manufactured. He is under the Deva Prakriti, the divine master.
There are two kinds of Prakriti and Para Prakriti and Apara Prakriti. Apara Prakriti is the material world and the Devi Prakriti is the spiritual world. As soon as one understands that he is uselessly serving Maya in the material world in the form of society, friends, country, and so forth, one reaches the stage called Janana. Yeah. Mataji, knowledge. Knowledge. As soon as one attains the knowledge, reaches the Brahma book. Parla Mataji. வரலீங்களா? சரி மாதாஜி, அப்படியே நான் கண்டினியூ பண்ணிடுறேன். சரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்மளோட நேச்சர் சர்வீஸ் அப்படின்னு தெரிஞ்சு, சர்விங் ஆட்டிடியூட், அதுதான் நம்மளோட நேச்சர். யாருக்காவது சேவை பண்ணணும். ஒண்ணு நம்மளோட புல்லாட்கள், இல்லைன்னா நம்மளை சுத்தி உள்ளவங்க, அப்படி யாருமே இல்லைனாலும் ஒரு டாக் கேட்டாவது நம்ம வாங்கி வச்சு அதுக்காக சர்வீஸ் பண்ணும். அதுதான் நம்மளோட இயல்பு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ அந்த வகையில நம்ம வந்துட்டு சரியான ஒரு மார்க்கத்துல நாலேஜ்ல இருந்தோம்னா நம்ம யாருக்கு பண்ணுவோம் அந்த சர்வீஸ் ஆட்டிடியூடே? நம்ம பகவானுக்கு நம்ம பண்ணுவோம். பகவானுக்கு பண்றதுனால நமக்கு தான் லாபம், நமக்கு தான் பியூரிபிகேஷன் ஏற்படும், நமக்கு தான் பிறப்பிறப்பு சுழற்சி நம்மளை விட்டு போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சோ அதனால நம்ம நாலேஜோட இருக்கும்போது நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணுவோம். ஆக்சுவலி the only master is Krishna, சுப்ரீம் மாஸ்டர் இல்லைங்களா? சோ அவங்கதான் வந்துட்டு சுப்ரீம் மாஸ்டர். சோ அவங்கதான் நம்ம எல்லாருமே சேவைகள் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல பாக்குறோம், ஆல் த டெமிகாட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ். மத்த எல்லாருமே சூப்பர் சோல் பகவான், மத்த எல்லாரும் சோல். அப்ப எல்லாருமே யாரு பகவானுக்குன்னா சர்வன்ட்ஸ் அப்படின்னு நம்ம செய்யணும். அதான் பக்தி அன்பின் வெளிப்பாடு. நம்மளோட சர்வீஸ்ன்றது தாழ்ந்து ஏதோலாம் இல்ல, அந்த 5 ரசங்கள்ல ஏதோ ஒரு ரசம், அதன் மூலியமா நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். செல்ஃப் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அது மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ரியலைசேஷன் தட் realizing that one is the eternal servant of Krishna. அப்ப செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பகவானுக்கு எட்டர்னல் சர்வன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் டியூட்டி இஸ் டு சர்வ் ஹிம். இதை நம்ம நல்லபடியா மனசுல நம்ம நிலைநிறுத்திக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆயிடும், நம்ம மாயைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு ஒரு கெயினும் இருக்காது, விரக்தி மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா யாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஏற்படும்? தோல்விதான், விரக்தி தான் நம்மளுக்கு ஏற்படும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு நம்ம சேவை பண்ணணும். இதை நம்ம நல்லபடியா நம்ம மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு நம்ம பக்தி பண்ணணும். அப்ப செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் நாட் திங்கிங் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஐ ஹவ் பிகம் பிரம்மன், பகவான் அப்படின்னு வந்துட்டு நம்ம பாக்குறோம். இந்த சாயுஜ்ய முக்தி அதுல என்னன்னா எல்லாருமே கடவுள் அப்படின்றத அந்த ஒரு நிலைப்பாட்டுல உள்ளது இல்லைங்களா? அப்ப ஹவு கேன் வி பிகம் பகவான்? இஃப் வி ஆர் பகவான், வி ஆர் ஆக்சுவலி த சுப்ரீம் பவர்ஃபுல் ஒன். சர்வ சக்தி வல்லமையும் இருக்கிறவங்க தான் பகவான் இல்லைங்களா? அந்த 6 ஆப்புலன்சஸ் நிரம்ப பெற்று எல்லா சக்தி உள்ளவங்க தான் பகவான். எல்லாரோட திருமேனில இருந்தும் இது வரணும், உலகங்கள் வரணும் இல்லையா? எல்லாரும் சூப்பர் சொல்ல எல்லாரோட இதயத்துல இருக்கணும். இப்படி நிறைய இருக்கு கிருஷ்ணனோட எக்ஸ்பென்ஷன். எல்லாமே சக்திக்கு அடையாளமா நம்ம பாக்குறோம். கோவர்தன மலையை தூக்குறது இல்லைங்களா? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்படின் போது சுப்ரீம் பவர்ஃபுல் ஒன்னா எல்லாருமே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறோமா? இல்ல இல்லைங்களா? நமக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னாலே மலைப்பா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னும் போது எப்படி எல்லாரும் பகவான் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வர முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இஃப் திஸ் இஸ் இன் கேஸ், why are we in the miserable condition? நம்ம இப்ப சாமி அப்படின்னா நம்ம ஏன் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். why are we under the influence of Maya? மாயையோட கட்டுப்பாட்டுல நம்ம வந்திருக்கவே முடியாது இல்லையா? பகவான் நம்மள மாயை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காது. ஆக்சுவலா does Bhagavan come under the influence of Maya? No. Krishna says specifically in Bhagavad Gita that Prakriti, Maya, is working under his direction. Maya என்றது பகவானோட கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது 9வது அத்தியாயத்துல ஐஸ்வர்ய யோகத்துல குறிப்பிடுறாங்க இல்லைங்களா? அப்ப மாயா இஸ் த மேட் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. அண்ட் இஃப் we are the servants of Maya, how can we become
we be Krishna, Bhagavan. When we come to our spiritual sense, we can understand that we are enormously engaged in Maya service, and that our duty is to engage in Krishna service. அப்ப நம்ம இந்த மாதிரி நம்மள டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கும்போது, சரிங்களா, நம்மள நல்லா புரிந்து வரும்போது, இப்ப நம்மள பகவான் அப்படின்னாலே நம்மள மாயோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டோம். மாயை நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுதான். ஆனா நம்ம அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி நிறைய சக்திகளோட இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. அப்படின்னும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணி நல்லபடியா நம்ம நாலேஜ் நல்லபடியா கெயின் பண்ணி வரும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரும், பகவான் கிருஷ்ணரோட தாத்பரியம் தெரிய வரும். நம்ம அவங்களுக்கு பக்தி சேவை செய்வோம். தட் இஸ் த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். Real understanding is knowing oneself to be the servant of Krishna அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். No one else, because we are under illusion, we are serving காம லோப மோக மதம் ஆச்சரியம். நம்ம இப்ப அந்த புரிதல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கோபத்துக்கு அடிமையாயிரும் இல்லைங்களா? அதனால தவறான செயல்கள், தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி லோபம், கிரீடு, பேராசை, ஆசைகள், இதெல்லாம் நம்மள வந்து தாக்கிட்டு இருக்கு வித்தவுட் பெனிஃபிட். அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா நமக்கு அப்படின்னா சஞ்சலம் தான், கஷ்டம் தான் இல்லைங்களா? வெறுப்பு, இதெல்லாம் தான் ஏற்படுது. அண்ட் வித்தவுட் பிளஷர், அதனால சந்தோஷம் நமக்கு வர்றதில்ல. நம்மளுக்கு நன்மைகளும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனா அதைதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம். அப்ப அதான் இங்க பாக்குறோம். காமாதினா கதின கதிதா பலிதா துர்நிதேஷக அப்படின்ற ஸ்லோகம் நம்ம பாக்குறோம். பக்தி ரசாமிர்த சிந்து அப்படின்னு ரூப கோஸ்வாமி எழுதுனதுல. அப்ப there is no limit to the unwanted order of lusty desires. டிவி கூட நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? பார்க்கும்போது நிறுத்தலாம்ன்ற எண்ணம் வரவே வராது. நமக்கு வராது, பசங்களுக்கு வராது இல்லைங்களா? இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவி பாக்குறது கூட லெக்சர்ஸ் கேட்கறது அப்படி இப்படின்னு நம்ம வந்து நம்மள ஈடுபடுத்திக்கிறோம். அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனா பொதுவா ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பாக்குறதுக்கு இப்ப குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா அதுல ஏதாவது போதும்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அதுல இருந்து வெளியிலேயே வரமாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த ஜட உலக ஆசைகள்ங்கிறது. என்னன்னா நம்மளுக்கு அதுல பெனிஃபிட் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, அலுப்பு வேற தட்டும். ஆனாலும் என்னன்னா அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை மாத்தி மாத்தி இப்படி சொல்லுவாங்க, வீக் டேஸ் ஃபுல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியோட நல்லா வெளியில எல்லாம் போவாங்க. அப்புறம் மறுபடியும் அதுல ஒரு சலிப்பு தட்டு, மறுபடியும் வீக் டேஸ் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, அந்த பிளிக்கரிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனா வந்துட்டு இதை ரொட்டீனா பண்ணிட்டே இருப்பாங்க. அன்வான்டட் ஆர்டர்ஸ் ஆஃப் லஸ்டி டிசையர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து லிமிட்டே இருக்காது. ஆசைகளுக்கு ஒரு லிமிட். ஏன்னா 5 சென்சஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சென்சஸுக்கு ஏத்த மாதிரி நிறைய புலனின்ப பொருட்கள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், நிறைய ஆசைகள் வந்து அன்வான்டா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். When we come to the understanding that our pleasure lies in serving Krishna only, பகவானுக்கு பக்தி சேவை பண்ணும்போதுதான் நம்மளுக்கு பரிபூர்ணமான அந்த சந்தோஷத்தை உணர முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். we have attained ஞான வைராகியா. அப்ப நமக்கு அந்த ஞானமும் வைராகியமும் நம்ம கிட்ட ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் தான் 1.2.7ல நம்ம பாக்குறது. by rendering devotional service unto the supreme personality of Godhead, அதாவது பக்தி தான் உயர்ந்ததுக்கான ஸ்லோகம் இது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானுக்கு பக்தி சேவை, சரிங்களா, rendering devotional service unto the supreme personality of Godhead, Sri Krishna, one immediately acquires causeless knowledge and detachment from the world அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பக்தி செய்யறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது, அந்த காஸ்ட்லெஸ் நாலேஜ், அப்புறம் அந்த டிட்டாச்மெண்ட், அதாவது நாலேஜ்னா அட்டாச்மெண்ட் டு ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்துல நம்மளுக்கு ஈர்ப்பு ஏற்படும் பக்தியில. அதே மாதிரி நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட், இந்த ஜட உலக விஷயங்களை நம்மள விளக்கிப்போம். இஃப் ஒன் என்கேஜஸ் இன் த சர்வீஸ் ஆஃப் வாசுதேவா கிருஷ்ணா, திஸ் நாலேஜ் கம்ஸ் அண்ட் ஒன் பிகம் எ மகாத்மா. அப்ப அவங்க என்ன நிலைக்கு வராங்க, மகாத்மா அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வராங்க. மகாத்மா இஸ் ஒன் ஹூ ரியலைசஸ் தட் கிருஷ்ணா இஸ் எவ்ரிதிங். அப்ப மகாத்மான்றவங்க யாரு, கிருஷ்ணர் தான் எல்லாமே. பிரஜவாசிகள் மாதிரி, சரிங்களா, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. he does not defy Krishna or try to become Krishna. அவங்க வந்துட்டு பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு ஏற்படாது. அது மாதிரி பக்தியில இருந்தவங்க தன்னை விலக்கிக்க மாட்டாங்க. one who does so is not a
மகாத்மா. ஆனா யாரு ஒருத்தவங்க கிருஷ்ணர் மாதிரி நம்மளும் கிருஷ்ணரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மகாத்மா இல்ல அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். வாட் இஸ் த பொசிஷன் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஏ மகாத்மா அப்படின்னு நம்ம இங்க பார்க்கும்போது 9.13 ஸ்லோகம் இங்க நம்ம பார்க்கணும். Those who are not deluded, the great souls, are under the protection of the divine nature. யோக சக்தியோட அதிகாரத்தின் கீழ இருக்கிறவங்க, they are fully engaged in devotional service. பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுத்திப்பாங்க. Because they know me as the supreme personality of Godhead, ஒரிஜினல் அண்ட் inexhaustible அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நல்லபடியா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாங்க. பகவான் தான் ஒரிஜினல் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் அப்படின்றது ஸ்திரமா அவங்க தெரிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பக்தி சேவையில ஈடுபடுறாங்க. அவங்கதான் மகாத்மா அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். கிரேட் சோல். மகாத்மா cannot be manufactured. He is under the தெய்வ பிரகிருதி, the divine nature அப்படின்னு பாக்குறோம். நம்ம எல்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்கிற வரைக்கும் மகாமாயாவோட சக்தி தாக்கத்துல இருக்கும். அதே ஆன்மீக உலகத்துல யோக மாயை ஆன்மீக சக்தியோட தாக்கத்துல நம்ம இருப்போம். சரிங்களா? அப்போ இங்க வந்துட்டு 2 டைப் ஆஃப் பிரகிருதி இருக்கு. ஒன்னு வந்து பரா பிரகிருதி, இன்னொன்னு அப்பரா பிரகிருதி அப்படின்றத பாக்குறோம். அப்பரா பிரகிருதி அப்படின்றது ஜட உலக விஷயங்கள். அதே வந்து தெய்வீ பிரகிருதி இல்லைன்னா வந்து பரா பிரகிருதி அப்படின்றது ஆன்மீக உலகத்துல உள்ளது குறிக்கிறது. ஆன்மீக உலகத்தை குறிக்கிறது. As soon as one understands that he is uselessly serving Maya in the material world in the form of society, friend, country or so forth. அதாவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஜட உலகத்துல சொசைட்டி, என்னோட சமுதாயம், ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரி இப்படி எல்லாம் வந்துட்டு மாயைக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ as soon as one understands that he is uselessly, இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா இது எதுவுமே நம்மளோட அடையாளமா எப்பயுமே இருக்க போறது இல்லை இல்லையா? அது நல்லபடியா யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ one reaches the stage of ஞானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். As soon as one attains this knowledge, he reaches the பிரம்ம பூதா stage. அதாவது பிரம்மன் ரியலைசேஷனுக்கு, ஆத்ம ரியலைசேஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஏற்படுது, blissfulness ஏற்படுது. One may ask, why should I serve Krishna? இது ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? Why should I serve Krishna? We have already explained that being a part means serving the whole. The Krishna, the whole is Krishna, and the individuals are meant for Krishna's satisfaction. Part and parcel நம்மலாம். சரிங்களா? அதுதான் நம்ம இதுதான் பாக்குறீங்களா? ட்ரீயோட வேருக்கு தண்ணி ஊத்தும் போது அது என்ன ஆகுது, அந்த ட்ரீயே செழிப்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்கு உணவு எடுத்துக்கும் போது இந்த உடம்பே என்ன ஆகுது, நரிஷ்மெண்ட் ஆகுது. அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி பண்ணும்போது, கிருஷ்ணரை சாட்டிஸ்பாக்சன் பண்ணும்போது நம்ம இந்த எல்லாமே அகிலமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நம்மள பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? ஜானகிராமன் பிரபுஜி வாசிக்க விருப்பப்படுறீங்களா? புக் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? வேற யாரும் வாசிக்கிட்டோமா மாதாஜினா? வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ரேவதி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இது தேர் ஆர் மெனி லந்தனை படிக்கணும். எஸ் மாதாஜி, இதுல இருந்தா There are many Ishwaras, controllers, but the supreme Ishwara is Krishna. As soon as one attains this realization, he has attained perfect knowledge and he renders service in Bhakti Yoga. Foolish people say that Bhakti is meant for Ajnanis, unintelligent people. But this is not the case. In Bhagavad Gita, Krishna indicates that after many births, the jnani, the man in knowledge, surrenders into him. As long as we do not understand Krishna, Vasudeva, we should understand that we are still fools. We have advertised ourselves as very great jnanis, learned personalities, but we are actually fools. That is the Shastri conclusion. If we are actually jnanis, we should surrender into Krishna. Mind and spirit, both of these are automatic. மாதாஜி இங்க தெரியுதுங்களா? there are many dharmas or activities. Yes, Mataji. There are many dharmas or activities. Some are pious and some are impious. But Krishna tells us to give us both. Arjuna was thinking that it was impious to fight with his relatives. But Krishna was insisting that if he fight, how could Arjuna act
Impiously, he could not, because Krishna's service is transcendental to pious and impious activity. At midnight, when the gopis heard the sound of Krishna's flute, they ran to the forest to join him. According to the Shastras, it is immoral for young girls to go see a young boy in a forest in the dead of night. But this was not impious activity because the gopis did this for Krishna. Chaitanya Mahaprabhu, who was so strict that no woman could even come near him to offer respects, actually said, Ramya Kachit Upa Asant Vrijavada Vargena Ya Kalpitu. What could be more wonderful than that worship conceived by the gopis? Although it actually appeared immoral for the gopis to dance with Krishna, Chaitanya Mahaprabhu states that their relation with Krishna is the highest form of worship. This is actually transcendental knowledge. One becomes transcendental to all pious and impious activities when one serves Krishna. After all, piety and impiety are within the material modes. Krishna service is transcendental to good and bad, pious and impious. Bhakti yoga begins when Jnana and the Vairagya are complete. Jnana is knowledge and Vairagya is detachment from matter and engagement of the mind in spirit. Both of this are automatically when we engage in devotional service to Krishna. Hare Krishna Mataji, thank you very much. Thank you, Revati Mataji. Hare Krishna. அப்ப நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஞானம் வைராக்கியம் பக்தி இத பத்தி தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். பக்தி பண்ணனால நம்மளுக்கு ஞானம் வைராக்கியம் ஏற்பட்டு நம்ம மகாத்மா அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வருவோம். அப்படி நம்ம வரல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இந்த மாயைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த வகையில there are many Ishvaras controllers, but the supreme Ishvara is Krishna. நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களும் கண்ட்ரோலர். இப்ப பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துக்கு அவங்க கண்ட்ரோலர் இல்லைங்களா. தேவர்களும் அவங்களுக்கு ஹெட் யாரு அப்படின்னா பிரம்மான்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு அப்படியே ஒரு குட்டி குட்டி கண்ட்ரோலர். இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ குட்டி குட்டி கண்ட்ரோலர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் சுப்ரீம் கண்ட்ரோலர் யாரு? பகவான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். as soon as one attains this realization, யாரு சுப்ரீம் கண்ட்ரோலர் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ சரிங்களா, he has attained the perfect knowledge. கிருஷ்ணர் தான் சுப்ரீம் கண்ட்ரோலர் and he renders service in bhakti yoga. அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், அந்த சுப்ரீம் கண்ட்ரோலருக்கு நம்ம பக்தி பண்ண ஆரம்பிப்போம், நம்மளோட சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்போம். Foolish people says that bhakti is meant for ajnanis, unintelligent people அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சில பிலாசபில அந்த மாதிரி சொல்லுவாங்க. In Bhagavad Gita, Krishna indicates that after many births, the jnani, the man in knowledge, surrender unto him. ஆனா அந்த மாதிரி இல்ல. என்னன்னா பகவத்கீதையில என்ன சொல்லிருக்காங்க பகவான், பகுநாம் ஜன்மனாம் அந்தே அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நிறைய பிறப்புகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாலேஜ்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான்கிட்ட வாசுதேவ் சர்வமிதி அப்படின்னு தெரிஞ்சு பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோங்களா. ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்போ ஞானம் அப்படின்றது பகவானே எல்லாம் பிரதானம்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட சரணாகதி பண்றதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். as long as we do not understand Krishna, பகவானை பத்தி நம்ம புரிஞ்சுக்காத வகையில நம்ம என்ன ஆயிடும், நம்ம ஒரு சரியான புரிதல்ல இல்ல சரிங்களா. we may advertise ourselves as very great ஞானி, learned personalist, but we are actually fools அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கிருஷ்ணா தான் சுப்ரீம் கண்ட்ரோலர், வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் லேர்ன்டு பர்சனாலிட்டிஸ் என்னதான் நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் அந்த ஒரு புரிதல் சரியா இல்ல அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாடு கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இஃப் வி ஆர் ஆக்சுவலி ஞானிஸ் we should surrender unto Krishna. அப்ப ஞானம் அப்படின்றதே பகவானே நமக்கு யாருன்னு தெரிஞ்சு பகவானுக்கு நம்ம சரணாகதி பண்றதுதான், பகவான்கிட்ட சரணாகதி பண்றதுதான் ஞானத்தோட அடையாளமா நம்ம பாக்குறோம், கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்றது. அந்த வகையில தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னா பரோ தர்மம் அப்படின்றது என்னன்னா பகவானுக்கு பக்தி பண்றதுதான் இல்லைங்களா. தர்மம் அப்படின்றது ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட செயல்கள். இருக்கிறதுலயே பரோதர்ம ஆத்மாவுக்கு என்னன்னா பகவானுக்கு பக்தி பண்றதுதான் இல்லைங்களா. அந்த வகையில கிருஷ்ணருக்குன்னு நம்மளுக்கு சேவைகள் செய்யும்போது அதுல பயஸ் இம்பயஸ் அப்படின்றது வித்தியாசமே வராது. கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயமே
உயர்ந்ததுதான், டிரான்சென்டென்டல் தான் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்ப அர்ஜுனர் என்ன பண்ணாங்க பகவத்கீதையில, போர் பண்றதுனால சிரமம் அப்படின்னு அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சாங்க இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம இந்த கன்ஃபியூஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, போர் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய செயல்கள்ல அது போரா இருந்தாலும், அதுல நிறைய பேர் அழிக்க வேண்டியதா இருந்தாலும், நிறைய சேதங்கள்லாம் ஏற்பட்டாலும், அந்த இடத்துல தர்மத்துக்காக பகவானுக்காக செய்யும்போது அந்த போர் பண்ற அந்த செயலும் கூட நன்மையே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? டிரான்சென்டென்டல் டு, ஏன்னா கிருஷ்ணா சர்வீசஸ் டிரான்சென்டென்டல் டு பயஸ் அண்ட் இம்பயஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யறோம்னா தான் அதுல பயஸ் இம்பயஸ் அப்படின்ற வேறுபாடெல்லாம், பகவானுக்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு வந்துருச்சுனாலே புண்ணிய காரியம் பாப காரியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பகவானுக்காக செய்யறது எல்லாமே உத்தமமான காரியம். சரிங்களா? அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்ட கோபிஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ளூட் சத்தம் கேட்ட உடனே நைட் என்ன கிருஷ்ணர்கிட்ட போவாங்க இல்லைங்களா? அப்ப அது வந்துட்டு வெளியில இருந்து இந்த ஜட உலகத்துல இருந்து பார்த்தோம்னா அது எப்படிப்பட்டது, சரியான செயல் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சைதன்ய மகாபிரபு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, who was so strict that no woman could even come near to him to offer respect. சைதன்ய மகாபிரபு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க இல்லைங்களா? ஒரு சன்னியாசி, ஏன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அந்த வகையில ஒரு இது வணக்கத்தை தெரிவிக்கிற அளவுக்கு கூட ஒரு உமன் கிட்டக்கு வரக்கூடாதுனால அந்த அளவு அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு கோபிஸ் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை பாக்கிறதுக்காக அவங்க போறாங்க அப்படின்றத பாக்குறோம் இல்லைங்களா? கிருஷ்ணர்கிட்ட போறாங்கன்றது அது வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப மாறலான ஒரு விஷயமா இருக்காது. ஆனா வந்துட்டு அது அந்த தவறான கண்ணோட்டத்துல இந்த ஜட உலகத்தோ அந்த விஷயம் மாதிரி ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது மாறலா இருக்காது. ஆனா அது என்னது, அந்த ரசத்துல ஒண்ணு இல்லைங்களா? பகவானுக்கும் ஆத்மாவுக்குமான அந்த ஒரு உறவு, அந்த ரசத்துல ஒண்ணு. அது வந்துட்டு 8 வயசு பெண் குழந்தைங்க, 10 வயசு பிள்ளை பகவான் அப்படின்னும் போது அதுல ஒரு அன்புதான் இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா பகவானோட இது செயல்ல, அதாவது நம்ம பகவானுக்காக செய்யக்கூடிய சர்வீஸ்ல இம்பயஸ் பயஸ் அப்படின்ற விஷயத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கோம். One becomes transcendental to all pious and impious activities when one serves Krishna அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். Krishna service is transcendental to good and bad and pious and impious. நன்மை தீமை அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாபம் புண்ணியம் அப்படின்றதெல்லாம் கிருஷ்ண பக்தியில சேவஸ்ல கிடையாது. பக்தி யோகா பிகின்ஸ் வென் ஞான வைராகிய ஆர் கம்ப்ளீட். இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட ஞானத்தை வளர்த்துக்கும் போது, நம்மளோட வைராகியத்தை வளர்த்துக்கும் போது நம்ம பக்தி யோகத்தை நல்லபடியா நம்ம செய்ய முடியும். ஞானா இஸ் நாலேஜ் அண்ட் வைராகியா இஸ் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் மேட்டர் அண்ட் என்கேஜ்மெண்ட் டு த மைண்ட் இன் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். Both of these are automatically attained when we engage in devotional service to Krishna. பகவானுக்கு பக்தி சேவையை பண்ண 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 நமக்கு என்ன ஏற்படும், ஞான வைராகியம் நல்லபடியா நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 18வது ஸ்லோகத்தை நம்ம நல்லபடியா பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் நம்ம பகவானோட அனுகிரகத்துல 19வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். வாஞ்சாகல்பதருபஸ்ய கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீல பிரபாத்க்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா.